அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். ஃபார்ம் கிராஜுவேட்ஸ் ஃபோரம் சார்பில் தொடர்ந்து நடத்தப்படும் இன்று ஒரு தொழில்நுட்பம் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் வருக வருக என வரவேற்கிறேன். இன்றைய நிகழ்ச்சி நமது குழுவின் மூலம் நடத்தப்படும் 752வது நிகழ்ச்சியாகும். இன்றைய நிகழ்ச்சி தலைப்பு 2025-26 நிதி ஆண்டில் வேளாண் பட்ஜெட் என்பது ஆகும். இந்த நிகழ்ச்சியை நமக்கு வழங்கிட சிறப்பு விருந்தினராக இங்கே வருகை புரிந்துள்ளார் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் கடலூர் மாவட்டத்தை சார்ந்தவர். தற்போது சென்னையில் வசித்து வரும் இவர் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். வாருங்கள், அவருடன் நினைவோம், நிகழ்ச்சிக்கு செல்வோம். ராசு சார், பிளீஸ். அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நமது தமிழ்நாடு பண்ணை பட்டதாரிகள் தளத்தின் சார்பிலே இன்று ஒரு தொழில்நுட்பம் என்று தொடர்ந்து நடைபெற்று வருகின்றது. இந்த நிகழ்ச்சியை மரியாதைக்குரிய நண்பர் திரு ஜோ அவர்கள் தொகுத்து வழங்கி கொண்டு வருகின்றார்கள். அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய நிகழ்ச்சிக்கு செல்லும் முன் என்னுடைய பெற்றோர்களையும் இந்த தாய் மண்ணையும் வணங்கி நிகழ்ச்சிக்கு செல்லலாம் என்று நினைக்கின்றேன். இந்த நிகழ்ச்சியினுடைய முக்கிய நோக்கம் என்னவென்றால், தமிழக அரசாங்கம் 2025-26 அதாவது வேளாண்மைக்காக ஒரு பட்ஜெட் அரசாங்கம் பதவியேற்ற காலம் முதலே வேளாண்மை துறைக்கு என்று தனியாக ஒரு பட்ஜெட் ஒதுக்கி அதனை செயல்படுத்தி வருகின்றார்கள். அந்த வகையிலே 2025-26 ஆண்டிற்கு வேளாண் நிதிநிலை அறிக்கை சம்பந்தமான கருத்துக்களை நாங்கள் இங்கே கலந்து பேசலாம் என்று இருக்கின்றோம். இந்த கருத்துக்கள், ஆலோசனை மற்றும் கலந்துரையாடலின் மிக முக்கிய நோக்கம் என்னவென்றால், இந்த திட்டத்தின் மூலம் விவசாயிகளுக்கு நல்ல ஒரு பலன் கிடைக்க வேண்டும். விவசாயிகளுடைய வாழ்க்கை தரம், அதாவது மகசூல், அவர்கள் சாகுபடி செய்யக்கூடிய பயிரிலே மகசூல் பெருக வேண்டும். மகசூல் பெருக்கி அதாவது வருமானம் கூட வேண்டும். வருமானம் கூட்டி வாழ்வாதாரத்தை பெருக்க வேண்டும் என்ற மிக முக்கியமான நோக்கத்தை கொண்டு இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. எனவே இந்த வேளாண் பட்ஜெட் தாக்கல் செய்துள்ள தமிழக முதல்வர் மற்றும் தமிழக வேளாண் துறை அமைச்சர் அவர்களுக்கும் எங்களுடைய இந்த தமிழ்நாடு பண்ணை பட்டதாரிகள் தளத்தின் சார்பிலே மிகுந்த வணக்கத்தையும் மரியாதைகளையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். தற்பொழுது என்னுடைய ஒரு சில கருத்துக்களை தெரிவிக்கலாம் என்று நினைக்கின்றேன். இன்றைய அதாவது துறைக்காக மத்திய அரசாங்கம் இந்த 2025-26 1,27,290 கோடி ஒதுக்கீடு செய்து இந்த திட்டத்தை செயல்படுத்துவதற்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. தமிழகத்தை பொறுத்தவரையில, அதாவது சென்ற ஆண்டு 2024-25 ஆண்டிலே வேளாண் துறைக்காக ஒதுக்கப்பட்ட பட்ஜெட்டிலே ரூபாய் 42,281 கோடி ஒதுக்கப்பட்ட நிலையிலே இந்த ஆண்டு, அதாவது 2025-26 வேளாண் துறை பட்ஜெட்டுக்காக ஒதுக்கப்பட்ட தொகையானது சுமார் ரூபாய் 45,661 கோடி ஆகும். அதாவது இந்த தொகை ஒதுக்கீட்டினுடைய நோக்கம் 2025-26 கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் என்று சொல்லக்கூடிய ஒட்டுமொத்த உற்பத்தி வேளாண்மை துறையை பொறுத்தவரையில 33% இருக்க வேண்டும் என்ற நோக்கத்தை கருத்திலே கொண்டு இந்த நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதை நான் இங்கே தெரிவித்துக் கொள்ள விழைகின்றேன். மேலும் இந்த ஆண்டு வேளாண்மை பட்ஜெட்டிலே உள்ள, அதாவது திட்டங்கள், அறிவிக்கப்பட்ட திட்டங்களை பொறுத்தவரையிலே முதலாக
வேளாண்மையில் புதிய கண்டுபிடிப்புகளுக்கு ஆன அதாவது ஒரு நிதி டாக்டர் MS சுவாமிநாதன் ஆராய்ச்சி நிதி உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. இது ஒரு நல்ல வரவேற்கத்தக்க ஒன்று. கண்டுபிடிப்புகள் இவ்வாறு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்வது மற்ற விவசாயிகளை மட்டுமல்ல தொழில் முனைவோர்களையும் ஊக்கப்படுத்துவதாக அமையும். இந்த திட்டத்திற்காக ரூபாய் 1,35 கோடியில் திட்டம் உருவாக்கப்பட்டு காலநிலை மாற்றத்தினால் விவசாயம் மற்றும் சுற்றுச்சூழலில் ஏற்படும் சவால்களை எதிர்கொள்ள திறனுடைய கிராமங்களை உருவாக்கப்படும் என்ற அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு அதாவது மாசு கட்டுப்பாடு என்பது பொல்யூஷன் கண்ட்ரோல் என்பது மிக முக்கியமான ஒன்று. அதாவது பருவநிலை மாற்றம், குளோபல் வார்மிங் என்று சொல்லக்கூடிய பருவநிலை மாற்றத்தை எதிர்கொள்வதற்கு ஒவ்வொரு மனிதரும் தயாராக இருக்க வேண்டும் என்பதையே சுட்டிக்காட்டுகின்றது. அதற்கு அடுத்தபடியாக ஒரு உயிர்மை வேளாண்மை பொருட்கள், அதாவது ஆர்கானிக் ப்ராடக்ட்ஸ் என்று சொல்லக்கூடிய வேளாண் பொருட்களுக்கு தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைப்பதற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு 6.16 கோடியிலே ஒரு நிதி உருவாக்கப்பட்டு சென்னை, கோயம்புத்தூர், தூத்துக்குடி, மதுரையில் இந்த தர நிர்ணய ஆய்வகங்கள் அமைக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே அதாவது இன்றைக்கு விவசாய விளைபொருட்களை விற்பதற்கு ஒரு நல்ல அமைப்பாக இருப்பது ஃபார்மர் ப்ரொடியூசர் ஆர்கனைசேஷன். அதாவது விவசாய உற்பத்தியாளர் நிறுவனங்களுக்கு FPO என்று சொல்லக்கூடிய நிறுவனங்களுக்கு ரூபாய் 10 லட்சம் வரை பொருளீட்டு கடன் வழங்கப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். மேலும் வட்டாரங்கள் தோறும் அதாவது மாநிலத்தில் இருக்கக்கூடிய அனைத்து வட்டாரங்களிலும் தேர்வு செய்யப்பட்ட பொது சேகரிப்பு மையங்களில் வேளாண் விளைபொருட்கள் வர்த்தகம் செய்யப்படும். அதாவது மாநிலத்தில் சில வட்டாரங்களை தேர்வு செய்து அங்கே வேளாண் விளைபொருட்களை விற்பனை செய்வதற்கு தக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உழவர் சந்தை மூலமாக காய்கறிகளை நுகர்வோர் வீட்டுக்கு எடுத்து சென்று வழங்கிட உள்ளூர் இணையதளத்துடன் இணைய வர்த்தகத்துடன் இணைக்கப்படும் என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்காக அதாவது ரூபாய் 8 கோடியில் தமிழ்நாட்டில் அதிக வரத்துள்ள 50 உழவர் சந்தைகளில் கூடுதல் வசதிகள் ஏற்படுத்தப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதே சமயத்திலே ஈனாம் என்று சொல்லக்கூடிய மின்னணு தேசிய வேளாண் சந்தையுடன் 56 ஒழுங்குமுறை விற்பனை கூடங்கள் ரூபாய் 39.20 லட்சம் ஒதுக்கீட்டில் ஒருங்கிணைக்கப்படும் என்ற ஒரு நல்ல அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களில் 1000 மெட்ரிக் டன் கொள்ளளவு கொண்ட சேமிப்பு கிடங்குகள் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்காக ரூபாய் 20 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ஒரு விவசாயிகளுக்கு அதாவது ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களுக்கு விளைபொருட்களை எடுத்து செல்லும் விவசாயிகளுக்கு ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும். அதே சமயத்திலே இன்றைக்கு மாநிலம் முழுவதும் 5 வேளாண் பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டு அந்த வேளாண் பொருட்களை பொறுத்தவரையில கடலூர் மாவட்டத்திலே, நல்லூர் வட்டாரத்திலே வரகுக்கும், நாகப்பட்டினம் மாவட்டத்திலே வேதாரண்யத்திலே முல்லை பயிருக்கும், திண்டுக்கல் மாவட்டத்திலே 3 பயிர்களுக்கு அதாவது நத்தம் புளி, ஆயக்குடி கொய்யா,
அப்புறம் கப்பல்பட்டி கரும்பு முருங்கை ஆகிய 5 பொருட்களுக்கு புவிசார் குறியீடு பெற ரூபாய் 15 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் அந்த ஒழுங்குமுறை விற்பனை கூடங்களிலே கட்டமைப்பு வசதிகள் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஏற்படுத்துவதற்கு 50 கோடியே 79 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் 300 கிராமப்புற இளைஞர்களுக்கு, அதாவது ஸ்கில் டெவலப்மெண்ட், திறன் மேம்பாட்டு பயிற்சிகள் வழங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்காக ரூபாய் 1.84 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஓப்பன் வெல்ஸ், திறந்தவெளி பாசன கிணறுகள் புனரமைப்பு செய்வதற்காக ரூபாய் 2.50 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் வேளாண்மை பொறியியல் துறை இயந்திரங்களை பயன்படுத்தி, அதாவது அக்ரிகல்ச்சர் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட் 500 நீர் சேகரிப்பு கட்டமைப்புள்ள தூர்வாறுதல் மற்றும் 100 புதிய மழைநீர் சேகரிப்பு கட்டமைப்புகள் உருவாக்கப்படும் என்று ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 2.75 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் புதிய மின் மோட்டார் பம்பு செட்டுகள் வாங்கிட, பழைய மின் மோட்டார் பம்பு செட்டுகளை மாற்றிட 1000 விவசாயிகளுக்கு மானியமாக வழங்கப்படும் என்று ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதற்காக ரூபாய் 1.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மலைவாழ் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை பெருக்கும் நோக்கத்தோடு ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதற்காக 63,000 மலைவாழ் விவசாயிகள் பயன்பெறும் வகையிலே 22 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டு மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம் செயல்படுத்தப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. வேளாண்மை உழவர் நலத்துறை மூலம் மாதம் 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும். 2 முறை தேர்ந்தெடுக்கப்பட்ட கிராமங்களில் முகாம் நடத்தப்படும் என்ற தகவலும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் மின்சார இணைப்பு இல்லாத 1000 விவசாயிகளுக்கு தனித்து சூரிய சக்தியால், அதாவது சோலார் பவர் எனர்ஜி இயங்கக்கூடிய சோலார் பம்பு செட்டுகள் வழங்க 24 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் காவேரி, வெண்ணாறு, வெள்ளாறு வடிநில பகுதிகளில், அதாவது வாட்டர் ஷெட் ஏரியாஸ் என்று சொல்லக்கூடிய பகுதிகளிலே கல்லணை கால்வாய் பாசன பகுதிகளிலும் உள்ள சி மற்றும் டி பிரிவு வாய்க்கால்களில் ரூபாய் 13.80 கோடியில் தூர்வாரும் பணிகள் நடத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக, அதாவது வேளாண் இயந்திரங்களை வாடகைக்கு வழங்குவது வலுப்படுத்தப்படும் என்று ஒரு திட்டம் தயாரிக்கப்பட்டு அதற்காக வாடகை எலக்ட்ரானிக் ஹையரிங் ஆப் ஒன்று ஏற்படுத்தப்பட்டு ரூபாய் 17.37 கோடியில் இந்த திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் சிறு குறு விவசாயிகள் பயனுக்காக 130 வேளாண் இயந்திர வாடகை மையங்கள், அதாவது கஸ்டம் ஹையரிங் சென்டர்ஸ், வேளாண் எக்யூப்மெண்ட்ஸ், அக்ரிகல்ச்சர் எக்யூப்மெண்ட்ஸ், அதற்காக ரூபாய் 10.50 கோடியில் உருவாக்கப்படும் என்று ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. 17,000 விவசாயிகளுக்கு வேளாண் இயந்திரங்கள், கருவிகள் மானியத்தில் வழங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பும் இந்த பட்ஜெட்டிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்திட்டத்திற்காக ரூபாய் 215 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இதெல்லாம் இது மாதிரி திட்டங்கள் விவசாயிகளுக்கு, மிகவும் சிறு குறு விவசாயிகளுக்கு பயனளிக்கக்கூடியதாக இருக்கும் என்பதிலே எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இருக்க முடியாது. மேலும், அதாவது ஊட்டச்சத்துள்ள வெண்ணெய் பழம் என்று ஒரு பழம் உண்டு. அது மிகவும் ஊட்டச்சத்துள்ள ஒரு பழமாகும். அந்த பழ சாகுபடியை
சில மாவட்டங்களிலே தென்காசி, திண்டுக்கல், தேனி, கள்ளக்குறிச்சி, நீலகிரி, சேலம் மாவட்டங்களில் 500 ஏக்கரில் சாகுபடி செய்வதற்கு ஊக்குவிக்க ரூபாய் 69 லட்சம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பலா, அதாவது இன்றைக்கு உலகத்திலேயே சொல்ல போனால் பண்ருட்டி பலா என்று சொன்னால் உலகம் முழுவதும் ரொம்ப பாப்புலர் ஆன ஒன்று. அந்த பலாவிற்காக ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அதற்கு புதிய பலா ரகங்களை பரவலாக்கவும், பலாவில் ஊடுபயிர் சாகுபடியை மேற்கொள்ளவும், பலாவில் மதிப்பு கூட்டக்கூடிய பொருள்களை தயாரிக்கவும் பயிற்சி வழங்குவதற்காக ரூபாய் 5 கோடியில் ஒரு திட்டம் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் பனை விவசாயிகள் இன்றைக்கு தூத்துக்குடி, திருநெல்வேலி, தென்காசி, அந்த மதுரை மாவட்டங்களிலே உள்ள பனை மரங்களின் எண்ணிக்கையை அதிகரிக்கவும், பனை சார்ந்த தொழில்களை ஊக்குவிக்கவும் ரூபாய் 1.65 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. முந்திரி ஒத்து இன்றைக்கு முந்திரி, அதாவது முந்திரி என்று சொன்னால் பண்ருட்டியிலே அதிக அளவிலே, கடலூர் மாவட்டத்திலே பண்ருட்டியிலே முந்திரி சாகுபடி அதிக அளவிலே நடைபெற்று வருகின்றது. இருந்த போதிலும் அந்த முந்திரியினுடைய பற்றாக்குறையை முன்னிட்டு நாம் வெளிநாடுகளிலிருந்து முந்திரி இறக்குமதி செய்யக்கூடிய சூழ்நிலையில் இருக்கின்றோம். இருந்தாலும் அந்த முந்திரியினுடைய பரப்பு அதிகரிக்கவும், உற்பத்தியை அதிகரிக்கவும், முந்திரி சார்ந்த தொழில் நிறுவனங்களை ஊக்கமளிக்கவும், முந்திரி தொழிலில் ஈடுபட்டுள்ள தொழிலாளர்களின் நலனை பாதுகாக்கவும் தமிழ்நாடு முந்திரி வாரியம், அதாவது காடமும் போர்டு இருக்கிறது, கோகனட் போர்டு இருக்கிறது. அதே போல இன்றைக்கு தமிழ்நாடு முந்திரி வாரியம், தமிழ்நாடு கேஷ்யூ போர்டு ஒன்று ரூபாய் 10 கோடியில் அமைக்க திட்டமிடப்பட்டுள்ளது. சுவைதாளித பயிர்களின் சாகுபடியை ஊக்குவிக்க, சுவைதாளித பயிர் என்று சொன்னால் அதிலே முதன்மை பெறுவது மிளகாயாகும். அதற்கு சாகுபடியை ஊக்குவிக்க ராமநாதபுரம், தூத்துக்குடி, விருதுநகர், சிவகங்கை மாவட்டங்களில், அதாவது சீமை கருவேல் அதிகமாக உள்ள அந்த மாவட்டங்களிலே சீமை கருவேலை அகற்றி அங்கே மிளகாய் சாகுபடி மேற்கொள்வதற்கு ஒரு அழகான திட்டம் தீட்டப்பட்டு அதற்காக ரூபாய் 11.74 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. ரோஜா மலர்கள் என்று சொன்னாலே கிருஷ்ணகிரி, தர்மபுரி மாவட்டத்திலே அதிக அளவிலே மலர் சாகுபடி மேற்கொள்ளப்படுகின்றது. அந்த வகையிலே உதிரி வகை ரோஜா மலர்களின் சாகுபடி 500 ஏக்கர்களே மேற்கொள்ள நறுமண ரோஜாவுக்கான ஒரு சிறப்பு திட்டம் 1 கோடியில் உருவாக்கப்பட்டுள்ளது. மேலும் மல்லிகை சாகுபடியை அதிகரிக்க மல்லிகைக்கான சிறப்பு திட்டம் ஒன்று உருவாக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 1.60 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. விவசாயிகளுடைய வருமானத்தை, நிலையான வருமானம் ஈட்டும் வகையிலே மலர்கள் சாகுபடியை ஊக்குவிப்பதற்கு ரூபாய் 8.51 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. வெங்காயம் இன்றைக்கு பெரம்பலூர் மாவட்டத்திலே மிக முக்கியமான ஒரு பயிராக சுமார் 10,000 ஏக்கருக்கு மேல் சாகுபடி செய்யப்படும் ஒரு நல்ல அருமையான ஒரு பயிராக உள்ளது. இந்த வெங்காயத்தின் விளைச்சல் குறையும் காலங்களில் சந்தைக்கு நிலையான வரத்தினை உறுதிப்படுத்திடும் பொருட்டு வெங்காய சேமிப்பு கிடங்குகள் உருவாக்கப்படும், சேமிப்பு கிடங்குகள் அமைத்து கொடுக்கப்படும் என்ற ஒரு தகவல் தெரிவிக்கப்பட்டு அதற்காக ரூபாய் 18 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அடுத்தபடியாக பாரம்பரிய காய்கறிகளினுடைய சாகுபடியை, காய்கறிகளின் சாகுபடியை 2,500 ஏக்கர்களை மேற்கொள்வதற்காக ரூபாய் 2.4 கோடியில் ஒரு திட்டம் தீட்டப்பட்டுள்ளது. மேலும் நுண்ணீர் பாசனம், அதாவது இன்றைக்கு பாசன வசதிகளை பெருக்க வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கிறோம். தண்ணீரை சிக்கனமாக செலவு செய்ய வேண்டும் என்ற நோக்கத்திலே
இன்றைக்கு மைக்ரோ இரிகேஷன் ஸ்கீம் என்று சொல்லக்கூடிய தெளிப்பு நீர் பாசனம், சொட்டு நீர் பாசனம் திட்டங்கள் செயல்படுத்தப்பட்டு வருகின்றன. இந்த திட்டங்கள் செயல்படுத்துவதற்கு ரூபாய் 1168 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த திட்டம் சுமார் 3 லட்சம் ஏக்கர் பரப்பில் செயல்படுத்தப்படும் என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறு குறு விவசாயிகள் 2 ஹெக்டேர் வரை நுண்ணீர் பாசனம் அமைக்கும் விவசாயிகளுக்கு 100% மானியமும், அதாவது 5 ஹெக்டேர் வரை இதர விவசாயிகளுக்கு 75% மானியத்திலே நுண்ணீர் பாசன திட்டம் செயல்படுத்த திட்டமிடப்பட்டுள்ளது. மேலும் மற்ற மாநிலங்களில் இல்லாத வகையிலே இந்த மைக்ரோ இரிகேஷன் நுண்ணீர் பாசன திட்டத்திற்காக ஜிஎஸ்டி 12% ஜிஎஸ்டி கட்ட வேண்டிய விவசாயிகள் கட்ட வேண்டிய தொகையை தமிழ்நாடு அரசு ஏற்றுக்கொண்டுள்ளது என்பது ஒரு சிறப்பான அம்சமாகும். மேலும் அதாவது காய்கறிகள் ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்திட கோடை காலங்களில் சாகுபடி குறைவால் ஏற்படும் காய்கறிகளின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும், விவசாயிகளுக்கு உரிய விலை கிடைத்திடவும் முக்கிய காய்கறிகளை ஏப்ரல் மே மாதங்களில் சாகுபடி செய்திட ரூபாய் 10.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு தென்னை, அதாவது கோயம்புத்தூர், பொள்ளாச்சி பகுதிகளிலே இன்றைக்கு தென்னை கோயம்புத்தூர், பொள்ளாச்சி பகுதிகள் மட்டுமல்லாது கடலோர மாவட்டங்களிலும் தென்னை சாகுபடி மிக முக்கியமான ஒரு பயிராக இருந்து வருகின்றது. தென்னை பரப்பு விரிவாக்கம், ஊடுபயிர், தென்னையிலே ஊடுபயிர் சாகுபடி, மறுநடவு மற்றும் அதனை ரீஜெனரேஷன், புத்தாக்கம், தென்னையை அதாவது வயதான மரங்களை அகற்றிவிட்டு புதிய மரங்களை நடவு செய்வதற்கும், அங்கே செயல்விளக்க திடல்கள் அமைத்திடவும், அங்கே அந்த தென்னைக்கு ஒருங்கிணைந்த பயிர் பாதுகாப்பு பணிகளை மேற்கொள்ளவும் அந்த நடவடிக்கைகளுக்காக இன்றைக்கு ரூபாய் 35.26 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டது. தென்னை விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். மேலும் அதாவது ஊட்டச்சத்து என்பது இன்றைக்கு அனைத்து தரப்பு மக்களுக்கும் மிகவும் அத்தியாவசியமான ஒன்றாகும். அந்த ஊட்டச்சத்து குறையும் பட்சத்திலே மக்களுக்கு அதிக அளவிலே நோய்கள் வருவதற்கு எதிர்ப்பு சக்தி குறைந்து நோய்கள் பரவி அவர்கள் அதிக பணத்தை செலவு செய்ய வேண்டிய சூழ்நிலையிலே இருக்கின்றார்கள். எனவே மக்களின் ஊட்டச்சத்து தேவையை உறுதி செய்வதுடன் விவசாயிகளின் வருமானத்தை உயர்த்திட அதாவது ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கங்கள் என்ற ஒரு புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தி ஊட்டச்சத்து வேளாண்மை இயக்கங்கள், அதற்காக விவசாயிகளுடைய வருமானத்தை உயர்த்திட ரூபாய் 125 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த அதாவது கலைஞரின் அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம் என்று ஒரு புதிய திட்டத்தை செயல்படுத்தி இந்த திட்டம் 2338 கிராமங்களில் செயல்படுத்தும் நோக்கத்துடன் ரூபாய் 269.50 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த பட்ஜெட்டிலே மிக முக்கியமான அம்சமாக ஆர்கானிக் ஃபார்மிங் என்று சொல்லக்கூடிய அங்கக வேளாண்மை என்று சொல்லக்கூடிய அந்த உயிர்ம வேளாண்மையில் சிறந்து விளங்கும் விவசாயிகளுக்கு 3 விவசாயிகளுக்கு, அதாவது அனைத்து விவசாயிகளும் நன்கு அறிந்த நம்மாழ்வார் இயற்கை வேளாண் விஞ்ஞானி என்று பொதுவாக விவசாயிகளால் அழைக்கப்படக்கூடிய நம்மாழ்வார் விருது 3 விவசாயிகளுக்கு வழங்கப்படும் என்று இந்த பட்ஜெட்டிலே தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் பட்டியல் பழங்குடியின விவசாயிகளுடைய வாழ்க்கை தரத்தையும் பொருளாதார சுமையினையும் குறைக்கும் பொருட்டு அந்த திட்டத்திற்காக ஒரு ரூபாய் 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இயற்கை வேளாண்மையை பரவலாக்கம் செய்திட இயற்கை வேளாண்மை திட்டங்கள் உருவாக்கப்படும் என்று
என்றும் உயிர்ம வேளாண்மை விவசாயிகளுக்கு அதாவது அங்கக வேளாண்மை என்று சொல்லக்கூடிய உயிர்ம வேளாண் விவசாயிகளுக்கு இலவச உயிர்மை வாய்ப்பு சான்றிதழ் வழங்கப்படும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. உயிர்ம விவசாயிகளுக்கு ஊக்கத்தொகை வழங்கப்படும் என்ற தகவலும் இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது உயிர்ம விளைபொருட்களில் எஞ்சிய நச்சு மதிப்பீடு பரிசோதனை கட்டணத்துக்கு விவசாயிகளுக்கு முழு மானியம் வழங்கப்படும் என்ற தகவலும் இங்கே தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறுதானியங்களுக்கு இந்த பட்ஜெட்டிலே ஒரு முக்கியத்துவம் சிறுதானிய பயிர்களை கருத்தில் கொண்டு சிறுதானியம் சாகுபடி செய்யும் விவசாயிகளுடைய வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு ஒரு நல்ல ஒரு திட்டம் தீட்டப்பட்டு தமிழ்நாடு சிறுதானிய இயக்கம் தொடங்கப்படும் என்று அறிவிக்கப்பட்டு ரூபாய் 52.44 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டு அந்த ஒதுக்கீடானது சிறுதானிய பயிர்களின் பரப்பு உற்பத்தி திறனை அதிகரிக்க பயன்படுத்தப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. உணவு எண்ணெய் தேவையில் அதாவது ஆயில் சீட் கிராப்ஸ் என்று சொல்லக்கூடிய எண்ணெய் வித்து பயிர்களிலே தன்னிறைவு அடைய வேண்டும் என்று என்ற நோக்கத்திலே எண்ணெய் வித்துக்கள் இயக்கம் ஆயில் சீட் மிஷன் தொடங்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்காக ரூபாய் 108.6 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மக்காச்சோளம் சாகுபடியையும் பரப்பையும் அதிகரிக்கவும் அதனுடைய உற்பத்தி மற்றும் உற்பத்தி திறனை அதிகரிக்கவும் மக்காச்சோளம் உற்பத்தி மேம்பாட்டு திட்டம் தொடங்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டு அதற்காக 40.27 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த கரும்பு விவசாயிகளுடைய நலனை கருத்தில் கொண்டு சிறப்பு ஊக்கத்தொகையாக சிறப்பு ஊக்கத்தொகை வழங்குவதற்காக ரூபாய் 297 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. இன்றைக்கு விவசாயிகள் நேரடியாக சென்று அதிக அளவிலே தொடர்பு கொள்ளும் வேளாண்மை கூட்டுறவு கடன் சங்கங்கள் மூலமாக விதைகள் மற்றும் பிற இடுபொருட்கள் விவசாயிகளுக்கு விநியோகம் செய்யப்படும் என்ற அறிவிப்பு விவசாயிகளுக்கு ஒரு நல்ல ஒரு வரப்பிரசாதமாக அமையும். ஏனென்றால் தரமான விதைகள் தான் விவசாயத்தினுடைய அடிப்படை. அந்த தரமான விதைகள் தொடக்க கூட்டுறவு வங்கி மூலமாக வழங்குவது விவசாயிகளுக்கு ஒரு நல்ல பலன் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். மேலும் அந்த நெல் அதிக அளவிலே சாகுபடி செய்யப்படும் ஒரு பயிராக இருக்கின்ற காரணத்தினாலே அதாவது தென்கிழக்கு ஆசியாவிலே உள்ள முக்கிய நாடுகளிலே அதாவது ஜப்பான், சீனா, வியட்நாம், தாய்லாந்து ஆகிய நாடுகளிலே அரிசி ஒரு முக்கிய ஒரு உணவாக எடுத்துக் கொள்ளப்படுகின்றது. எனவே அந்த மேலை நாடுகளுக்கு 100 முன்னோடி விவசாயிகளை அழைத்து செல்ல ஒரு திட்டம் தீட்டப்பட்டு அவர்களுக்கு அங்கே அழைத்து செல்வதற்கு ஒரு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இயற்கை சீற்றங்களால் ஏற்படக்கூடிய இழப்புகளை தடுப்பதற்காக இயற்கை சீற்றங்களால் ஏற்படும் வருவாய் இழப்புக்கு அதனை பயிர் காப்பீட்டுக்கு ஒதுக்கீடு செய்வதற்காக ரூபாய் 841 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. அதாவது பயிர் காப்பீட்டு திட்டம் என்பது ஒவ்வொரு தனிப்பட்ட விவசாயிகளுக்கும் பலனளிக்கக்கூடிய திட்டத்தை கொண்டு வாருங்கள். காம்ப்ரிஹென்சிவ் திட்டம் என்று சொல்லாமல் அதாவது அனைத்து தனிப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் இழப்பு ஏற்படும் பட்சத்திலே அவர்களுக்கு இயற்கை சீற்றங்களால் இழப்பு ஏற்பட்டாலும் சரி அல்லது பயிர் பாதுகாப்பு பூச்சி நோய்களால் அதாவது ஒட்டுமொத்தமாக பூச்சி நோய்களால் இழப்பு ஏற்பட்டாலும் சரி அந்த விவசாயிகளுக்கு
அவர்களுக்கு தனிப்பட்ட ஒவ்வொரு விவசாயிகளுக்கும் அந்த காப்பீட்டு தொகை கிடைப்பதற்கு ஏற்பாடு செய்வது என்பது மிக முக்கியமாக ஒன்றாகும். மேலும் பருத்தியினுடைய உற்பத்தியை அதிகரித்திட பருத்தி உற்பத்தி பெருக்க திட்டம் உருவாக்கப்படும் என்று ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. இதெல்லாம் இந்த திட்டங்கள் அனைத்தும் ஒரு விவசாயிகளுக்கு நல்ல முறையில் சென்று சேர வேண்டும் என்பதிலே எந்த விதமான மாற்று கருத்தும் இருக்க முடியாது. அதே சமயத்திலே ஒரு 1000 உழவர் நல சேவை மையங்கள் அமைக்கப்படும் என்று ஒரு திட்டமும் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த 1000 உழவர் நல சேவை மையங்கள் அதற்காக ரூபாய் 42 கோடி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1000 உழவர் நல சேவை மையங்கள் 42 கோடி தொகை அதற்கு போதுமானதாக இல்லை என்பதே எங்களுடைய கருத்தாகும். ஒவ்வொரு இந்த திட்டத்திலே வேளாண் பட்டதாரிகள் மற்றும் வேளாண் பட்டய படிப்பு படித்தவர்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும், அவர்களுக்கு கொடுக்கப்படும் என்று இந்த உழவர் நல சேவை மையங்கள் அவர்கள் மூலமாக இயக்கப்படும் என்ற அறிவிப்பு ஒரு நல்ல அறிவிப்பு. இருந்த போதிலும் ஒவ்வொரு உழவர் நல சேவை மையத்திற்கும் குறைந்தபட்சம் ரூபாய் 10 லட்சம் மினிமம் தொகை ஒதுக்கீடு செய்ய வேண்டும் என்று நாங்கள் வலியுறுத்தி கூறிக்கொள்கின்றோம். குறைந்தபட்சம் 10 லட்சம் இருந்தால் மட்டுமே அதற்கு 25% முதல் 33% வரை மானியம் வழங்க வேண்டும். அப்படி செய்யும் பட்சத்திலே இந்த திட்டம் வெற்றிகரமாக செயல்படுத்த முடியும் என்பது எங்களுடைய ஆணித்தரமான ஒரு கருத்தாகும். இல்லை என்றால் இந்த திட்டம் அதாவது குறைந்த தொகையை கடனாக வழங்கிவிட்டு அதற்கு குறைந்த அளவு மானியத்தை கொடுத்து விட்டால் இந்த திட்டம் ஒரு முழுமையடையாத திட்டமாகவே இருக்கும் என்றே நாங்கள் கருதுகின்றோம். மேலும் பசுமை தமிழ்நாட்டை உருவாக்கும் நோக்கத்துடன் தமிழ்நாடு வேளாண் காடுகள் கொள்கை உருவாக்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. முந்தைய காலங்களிலே ஃபாரஸ்ட் பாலிசி என்று ஒன்று உண்டு. அந்த ஃபாரஸ்ட் பாலிசியினுடைய முக்கிய நோக்கம் 33% காடுகள் இருக்க வேண்டும் என்பதுதான் மிக முக்கிய நோக்கம். அந்த நோக்கம் தற்பொழுது உருமாற்றம் பெற்று தமிழ்நாடு வேளாண் காடுகள் என்ற ஒரு திட்டம் செயல்படுத்தப்பட்டுள்ளது என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். டெல்டா அல்லாத, அதாவது இதுவரையிலே டெல்டா மாவட்டங்களுக்கு மட்டுமே தொகுப்பு நெல் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் உருவாக்கப்பட்டு வந்த நிலையிலே டெல்டா அல்லாத மாவட்டங்களுக்கும் 29 மாவட்டங்களுக்கு நெல் சாகுபடி அதிகரிக்க சிறப்பு தொகுப்பு திட்டம் உருவாக்கப்படும் என்று ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. ஒரு விவசாயிகளுக்கு நல்ல பலன் அளிக்கக்கூடிய ஒரு அறிவிப்பு என்பதை தெரிவித்துக் கொள்கின்றேன். மேலும் அதாவது ஏப்ரல் மே மாதங்களிலே கோடை உழவு செய்வதற்காக 3 லட்சம் ஹெக்டேரில் கோடை உழவு செய்ய ஹெக்டேருக்கு 2000 மானியம் வழங்கப்படும் என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த 2000 மானியம் தொகை நேரடியாக விவசாயிகளுடைய வங்கி கணக்கிலே செலுத்தப்படும் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். அது அவ்வாறு செய்யும் பட்சத்திலே அவர்களுக்கு மிகவும் பேருதவியாக இருக்கும். மலைப்பகுதி விவசாயிகள் முன்னேற்றத்திற்காக சிறப்பு திட்டம் செயல்படுத்தப்படும் என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் லேண்ட்லெஸ் ஃபார்மர்ஸ், நிலமற்ற வேளாண் தொழிலாளர்களுக்கு விபத்து மரண இழப்பீடு, இறுதிச் சடங்கு செலவு தொகைகள் அதிகரிக்கப்பட்டுள்ளது என்ற தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. மேலும் இந்த அறிவிப்புகள் மட்டுமன்றி சில முக்கியமான அறிவிப்புகளும் இந்த நிதிநிலை அறிக்கையிலே வெளியிடப்பட்டுள்ளது. 2023-24 147 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் சாகுபடி பரப்பு பொறுத்தவரையிலே 151 லட்சம் ஹெக்டேராக உயர்ந்துள்ளது என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது.
57,000 விவசாயிகளுக்கு ரூபாய் 510 கோடியிலே மானிய விலையில் வேளாண் இயந்திரங்கள் வழங்கப்பட்டுள்ளன என்ற ஒரு அறிவிப்பு வெளியிடப்பட்டுள்ளது. கடந்த நிதியாண்டில் 172 ஒழுங்குமுறை கூடங்கள் புதுப்பிக்கப்பட்டுள்ளன என்ற தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விவசாயிகளுக்கு 1.81 லட்சம் பாசன மின் இணைப்புகள் வழங்கப்பட்டுள்ளன என்ற ஒரு அறிவிப்பும் வெளியிடப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் 16.3 லட்சம் ஹெக்டேரில் தோட்டக்கலை பயிர்கள் பயிரிடப்பட்டுள்ளன என்பது ஒரு நல்ல தகவலும் வெளியிடப்பட்டுள்ளது. அதாவது பட்ஜெட்டிலே இத்தனை திட்டங்கள் அறிவிப்பு வெளியிடப்பட்டாலும் அனைத்து திட்டங்களும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைந்து செல்கிறதா என்பதை கவனிப்பதற்காக, அதாவது துறை சார்ந்தவர்கள் மட்டுமல்லாமல் மற்ற துறைகளில் உள்ளவர்களும் கலந்து ஒரு கமிட்டி, ஒரு குழு அமைத்து அனைத்து திட்டங்களும் முறையாக விவசாயிகளுக்கு சென்றடைகிறதா என்பதை கண்காணிக்க வேண்டும். அது மிக மிக இந்த அளவிற்கு சுமார் 45,661 கோடி ஒதுக்கியது என்பது உண்மையிலே வரவேற்கத்தக்க ஒன்று. இந்த திட்டங்கள் அனைத்தும் விவசாயிகளுக்கு முழுமையாக சென்றடைகிறது என்பதை உறுதி செய்ய வேண்டும். மேலும் துறையினுடைய தலைவர் அவர்கள் வேளாண் பட்டதாரியாக இருக்க வேண்டும். வேளாண் துறை, தோட்டக்கலை துறை, வேளாண் விற்பனை துறை, அங்கக சான்றளிப்பு துறை, அனைத்து துறைகளுக்கும் வேளாண் பட்டதாரி ஒருவரே இந்த துறையினுடைய தலைவர்களாக இருக்க வேண்டும். வேளாண் பட்டதாரியாக இருந்தால் மட்டுமே இந்த திட்டங்கள் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடைய முடியும். மேலும் நாங்கள் ஆர்வத்தோடு எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். வேளாண் மன்றம், அக்ரி கவுன்சில் நிச்சயமாக இந்த பட்ஜெட்டிலே அறிவிக்கப்படும் என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தோம். இருந்த போதிலும் இந்த அக்ரி மன்றம், வேளாண் மன்றம் அறிவிக்காதது மிக பெருத்த ஏமாற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்கின்றது என்பதை இங்கே பதிவு செய்கின்றேன். விதைகளாக இருந்தாலும் சரி, உரமாக இருந்தாலும் சரி, பயிர் பாதுகாப்பு மருந்தாக இருந்தாலும் சரி, அல்லது இயற்கை வேளாண் இடுபொருட்களாக இருந்தாலும் அதனை விற்பனை செய்யக்கூடியவர்கள் வேளாண் பட்டதாரியாக இருக்க வேண்டும். அந்த வேளாண் அல்லது பட்டய படிப்பு படித்தவர்களுக்கு மட்டுமே உரிமம் வழங்க வேண்டும் என்ற ஒரு தகவலையும் தெரிவித்துக் கொண்டு, அவ்வாறு செய்வதனால் மட்டுமே இந்த திட்டங்கள் அனைத்தும் முழுமையாக விவசாயிகளுக்கு சென்றடைந்து அவர்களுடைய மகசூல் பெருகி, வாழ்வாதாரம் பெருகி, வாழ்க்கை தரம் உயரும். விவசாயிகளுடைய வருமானம் 12,000 30,000 ரூபாயாக பெருகும் என்பதை தெரிவித்துக் கொண்டு இந்த வாய்ப்பு வழங்கிய மரியாதைக்குரிய நண்பர் அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நன்றி. நன்றி திரு ராசு சார், உங்களுடைய தகவல்களுக்கு மிக்க நன்றி. இதுவரை 2025-26 நிதியாண்டின் வேளாண் பட்ஜெட் தொடர்பான ஒரு தொகுப்பினை பார்த்தோம். இன்றைய நிகழ்ச்சியை வழங்கியவர் திரு கே ராசு அவர்கள். திரு ராசு அவர்கள் தமிழ்நாடு அரசின் வேளாண்மை துறையில் துணை இயக்குநராக பணிபுரிந்து ஓய்வு பெற்ற முன்னாள் அதிகாரி ஆவார். இன்றைய நிகழ்ச்சியில் அருமையான பல தகவல்கள் நமக்கு வழங்கப்பட்டுள்ளன. இந்த பட்ஜெட்டில் 1000 வேளாண் பட்டயதாரிகள் மற்றும் பட்டயதாரிகளுக்கு முதலமைச்சரின் உழவர் நல சேவை மையங்கள் அமைத்திட மானியம் வழங்கப்படுகிறது. இது ஒரு புதிய திட்டம், அருமையான திட்டம். வேளாண் பட்டதாரிகளை ஊக்குவிக்கும் ஒரு திட்டமாக அமைந்துள்ளது. அதே போல நெல் சிறப்பு தொகுப்பு திட்டம், 3 லட்சம் ஏக்கர் பரப்பளவில் கோடை உழவு திட்டம், மலைவாழ் உழவர் முன்னேற்ற திட்டம், உழவரை தேடி வேளாண்மை, அனைத்து கிராம ஒருங்கிணைந்த வேளாண் வளர்ச்சி திட்டம், அங்கக வேளாண் விவசாயத்தை ஊக்குவிக்கும் விதத்தில் அமைந்துள்ள அதற்கான இன்சென்டிவ், அதாவது மானியங்கள் மற்றும் பதிவு கட்டண விலக்கு மற்றும் விளைபொருளுக்கு உரிய சான்றிதழ் வழங்கும் திட்டங்கள் அனைத்தும் அருமையான திட்டங்களாக தெரிய வருகிறது. இந்த நிகழ்ச்சியை நமக்கு சிறப்பாக வழங்கிய திரு கே ராசு அவர்களுக்கு மீண்டும் எனது நன்றியினை தெரிவித்துக் கொண்டு இந்த நிகழ்ச்சியை இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.